பொன்னணி ஏறனார்வங்கில் பொன்முடி பிரம்மசக்தி அடி நன்னணி மாயும் தந்தை நாரணி உலகம் காத்த மின்னிறை உமையாளாலும் வேதமும் தானாய் நின்று தன்னிடையில் புகழை நாவால் சாற்றுவின் தரணி மீறி பிரம்மனுடைய வலது கால் பெருவிரலிலே தக்ஷன் என்று ஒரு ஆடவன் பிறந்தார். இடது கால் பெருவிரலிலே வேதவல்லி என்று சொல்லக்கூடிய நந்தியானவள் பிறக்கின்றார். இடமும் மலமுமாக ஆணும் பெண்ணும் பிறந்தன. இவர்களுக்குள் கல்யாண ஆசை ஏற்பட்டதினாலே சரி பூலோகத்திலே இது அக்காபுரம் என்று சொல்லக்கூடிய ஒரு நகரை அமைத்து கொடுத்து தக்கனுக்கு இந்த வேதவல்லியை மனம் செய்தும் கொடுத்து தக்கன் வேதவல்லியோடு கணவன் மனைவியுமாக இருவருமாகவே வாழ்ந்திருக்கின்ற காலத்தில் அப்போது வேதவல்லி கொஞ்ச காலமாகவே குழந்தை இல்லாது இருந்தன. ஆமா ஆண்டவரிடத்திலே வேண்டுகிற பொழுது இறைவன் கேட்கிறவர்களுக்கு கேட்கிற விதத்தில் கொடுக்கிறான். கேட்டாதான் அடுத்தப்பதான் பால் குடிக்கணும். சும்மா தரமாட்டான். பகவான் வேண்டணும். கண்ணீர் விட்டு நோண்ட கூடாது. அவன் சில பேர் நோண்டு வாங்க இங்கெல்லாம் இப்ப சாமி இல்ல முடிஞ்சு போச்சு. இருந்தோ இல்ல நீ கும்பிடு. ஆமா வச்சிட்டு கும்பிடு. ஆமா அங்க இருக்கு நீங்க நோண்ட போற. ஆமா கடவுளை எதுக்கு நோண்டுற? ஆமா அவங்கள்ட்ட ஆளு
ஆமா. நம்ம கண்ணு மூடுற அவன் நம்ம உள்ளத்தை பார்க்கிறான். அதானே இருக்கான்னு இல்லையான்னு நீ ஐயா கணக்கு போட போற. உன் உள்ளேயே ஆண்டவனிடத்தில் வேண்டி வருகின்ற வேளையில் அந்த வேளையிலே ஆண்டவன் வேதமில்லையானவள் கருவுற்று ஒரே சூரிலே ஆமா 100 ஆண் பிள்ளைகளை பெறுகிறார். என்னை 100 பிள்ளை. ஆமா, இது வயரா இல்ல ரப்பர் டயரா? ஒரு ஊர் உருவாக்குறது ஒரு பொண்ணு போதுமே. ஆமையா, 100 ஆண் பிள்ளைகளையும் பெற்று வளர்த்து பொன்போல் வளர்த்து வருகின்ற பிள்ளைகள் அந்த வேளையிலே ஒரு பருவ வயது நினைக்கிறார். என்ன நினைக்கிறார்? ஆம்பளை பிள்ளை பிறந்தா பேர சொல்லணும், நல்ல முறையை வளரணும். ஆமா, நமக்கு பிற்காலம் அது ஒரு சமுதாயத்தில் ஒரு ஆளா நிற்கணும்னு எல்லா பெற்றோரும் நினைப்பது வழக்கம். இது வழக்கம். டக்குன்னு நினைக்கிறான். நினைக்கிறார், நான் நம்ம பிரம்மபுத்திரன், நம்முடைய பிள்ளைகளும் பிரம்மபட்டம் வாங்க வேண்டும் என்று. மக்களே, அப்பா அப்பா இந்த நேரத்துல தூங்கப்படாது மக்கா. நாங்க தூங்கலப்பா, துடிப்பா இருக்க வேண்டிய வயசுல தூங்கி விளையாடுங்க. எல்லாரும் தான் தூங்கி விடுவாங்க. நேரம் ஆகலப்பா. நீங்க பகவானை நினைத்து தவமிருந்து பிரம்மபட்டம் பெற்று வருவீர்கள். ஆகட்டும் என்று சொல்லி 100 ஆண் குழந்தையும் பிரம்மபட்டம் வாங்குவதற்காக அப்படி தவத்திற்கு அனுப்புகிறார்கள். ஆமா, அப்படி 100 ஆண் குழந்தைகளுமாக அப்படி அங்க வேள்வி ஒன்று வளர்க்கிறாங்க. சரி, அங்க வேள்வி வளர்த்து அந்த வேள்வியில அக்னியும் வளர்த்து அதில் தவம் இருக்கிற பொழுது கடும் தவம். ஆமா, எதுக்குன்னு தெரியாம நம்ம அப்ப பிரம்மவட்டம் வாங்க தொழிற்சார்னு தவத்தில் இருக்கிறார். பார்த்தார் நாரத மகரிஷி. என்ன செய்கிறார்? இது எதுக்கு இருக்குன்னு தெரியாம இருக்கு. ஆமா, 100 பேர் அப்படி இருக்கிறாங்களே. ஆமா, பையன் பார்த்த ஒரே ஒரு பிரம்மன் படைக்கிற படைப்பில் ஆமா நாட்டுல ஜனம் தாங்க முடியல. உண்மைதான். 100 பேர் பிரம்மபட்டம் வாங்கிட்டா ஆமா அவ இஷ்டத்துக்கு மனித படைச்சு விடுவாரு, மனுக்கள் அதிகரிச்சு விடும். என்ன செய்யலாம் என்று இதை எப்படியாவது தடுக்க வேண்டும். இந்த இளமையில் விட இந்த வாலிபர்கள் இந்த பிள்ளைகளிடத்திலே மனதை திருப்ப வேண்டும். அதுதான் பெருசு. ஆமா, அட இந்த வயசுல ஆமா பெண்ணு கட்டி சந்தோஷமா வாழ வேண்டிய வயதுல இப்படி போய் தபத்தில் இருக்கிறீர்களே, இது நியாயமா அப்படின்னு கொஞ்சம் தூண்டி விட்டுட்டேன். ஐயா நாரதரே, எரிகிற விளக்குல எண்ணெய் விட்டு அது சும்மா இருக்குமா? கூட கொஞ்சம் எல்லாம் எரியும். எங்க அப்பாக்கு ஆசை இதுதான். மனம் மாறிட்டு சரிதான். அப்ப நினைக்கிறாங்க, பட்டம் வாங்காம போனா நம்ம அப்பம் கொண்டு விடுவான். அங்கேயும் போக முடியல, இங்கே முடியல. என்ன செய்யலாம்? அவரவர் விளத்தி ஆககுண்டத்திலே விழுந்து எரிந்து கரிந்து சாம்பராக போனார்கள். மீண்டும் இந்த வேதவல்லி என்ன செய்கிறார்? குழந்தை இல்லாத ஒன்றை அடைந்து அப்போது வேதவல்லி இல்லாமல் ஆமா 100 பிள்ளை வந்து எடுத்துக்கிட்டியப்பா. எனக்கு ஒரு பிள்ளையாவது கொடுன்னு சொல்லி மறுபடியும் இந்த வத்தில் இருந்தால் பகவான் இரக்கம் கொண்டு 50 பெண் குழந்தை, 50 பொம்பளை பிள்ளை. 5 இருந்தாலே அரசன் ஆண்டி, இங்க 50 ராஜன் கணக்கில் எடுத்து கொடுக்க பாத்தியா? ஆமா,
ஒரு ஊரையே பெற்று அதுல போட்டு ஒரு அதிசயம் தான் பாத்தியா. முதல் 50 பொம்பளை பிள்ளை பெற்றவுடனே பிறந்த வளர்த்து வருகிற பொழுது பொழுது பெண்கள் இந்த பொம்பளை பிள்ளை வளர்ச்சி பேய் வளர்ச்சி மாதிரி ஆமா கீர்தண்டு மாதிரி கிடு வளர்ந்துட்டு போவாங்க. அந்த 50 பெண் குழந்தைகள் அருமை வயதிலே அந்த 12 திருவயது